மாலை வணக்கத்தை மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு 5-6 அமைப்புகள் இணைந்து சமூக நல்லிணக்க பேரவை நடத்தும் இந்த கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை புரிந்து அனைத்து சமூக ஆர்வலர்கள், பெரியோர்கள், சமூக முன்னோடிகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நிகழ்வு, அதாவது கிறிஸ்மஸ் சமத்துவ கிறிஸ்மஸ் விழா என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குது. இப்போ அதை நாங்கள் லாஸ்ட் இயரே கூட சொல்லியிருந்தோம். அடுத்து நடத்தும்போது நான் தான் சொன்னேன், நடத்தும்போது பெரிய லெவலில் பண்ணணும்னு. காரணம் எல்லாமே ஒரு எக்கனாமிக் தான், அந்த தான் ஒரு காரணம். அதை இப்போ கூட நினச்சிட்டே இருந்தேன். போன வருஷம் சொன்னோம், அதுக்குள்ளே ஒரு வருஷம் வந்துச்சு, திருப்பி அதே இடத்துல இருக்குமே என்ன. மாமா அவர்கள் உடனே சொல்லிட்டாங்க. என்னோட மனசுல இருந்து ஒரு வேளை கேட்டாரா என்னமே தெரில, நாங்கள் அவரே மனசில் உறுத்திருத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது உறுத்திருச்சு என்ன தெரில. டக்குன்னு நான் ஏஞ்சி இதை சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் அவர் சொன்னதுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கு மாமா, உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ மணிக்கரம்பட்டியெல்லாம் குழந்தை சகோதரர் வந்திருந்தார். நாங்கள் அந்த திருவிழாக்கெல்லாம் போயிருக்கேன். நைட்டு 1000 பேரில் 10,000, எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கில் 10,000 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு விழாவை நடத்தக்கூடிய தகுதி படைத்த ஒரு பஞ்சாயத்து தலைவரும் சகோதரியும் அண்ணனும் வந்திருக்காங்கன்னா, அவர் நினச்சா 500 பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பார். காரணம் இடம் இல்லாதனால தான். இல்லைண்ணே, அப்படி தானே? நினச்சா 100 பேரை கூப்பிட்டு வந்துடுவீங்க, கிறிஸ்மஸ்க்காக கூப்பிட்டு வந்துடுவார். அப்போது அவருக்கு இல்லாத காரணத்தினால தான். இப்போ எல்லாருமே, இப்போ நம்ம சத்தியமூர்த்தி அண்ணா இருக்காருன்னா, பாளையத்திலேருந்து இஸ்லாமிய சகோதரிகள் அவருக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் அவர் நினைச்சா 100 பேரை கூப்பிட்டு வந்துடுவார். மாமாட்ட சொன்னாலும் அப்படி தான், உங்கள்கிட்ட சொன்னாலும் நாங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அது காரணம் ஒன்று தான், இடம் இல்லாமை, நேரமின்மை, எக்கனாமிக், அந்த ஒரு பொருளாதார ரீதியெல்லாம் கொஞ்சம் சுருக்கி முக்கியமானவர்களை மட்டும் அழைத்து இதை நாங்கள் விடாமல் செய்யணும்னு இப்போது மாமா அவர்கள் கூறினார்கள். இதில் ஒருத்தர் பூசாரியை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் இருக்கேன். அது கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன், அதனால தான் உட்காந்துருந்தேன். இல்லை சொல்கிற ஒரு பேச்சுக்கு, ஏன்னா அங்கே இருக்கணும் இல்லையா. இதை நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சமூக நல்லிணக்க தினமாக கிறிஸ்மஸ் கேக் வெட்டியிருக்கோம். அப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்ம மாமா என் கூட என்னுடைய என்ஆர்டி இதில் மண்டபத்தில் பெரிய லெவலில் பண்ணிட்டு வரோம். அது அப்படியே மாற்றங்கள் கழிந்து எல்லாரையும் இணைக்கணும். இப்போ 5 அமைப்பு இணைந்து இருக்குன்னா அந்த ஒரு மாற்றம் தான். அவங்களெல்லாம் அழைத்து நாங்கள் மட்டும், நான் சபி மாமா, அந்த தெருவில் இருக்கிறவங்க, இன்னும் சில லைன்ஸ் கிளப், இவங்களெல்லாம் சேர்த்து சமூக நல்லிணக்க கிறிஸ்மஸ் விழான்னு கொண்டு கேட்க அப்பயே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் செய்திருக்கோம் அந்த வேலையை. எங்கள் மனசில் ஓடினது தான். அப்புறம் சிறுக எனக்கு தெரிந்தவர்கள், மாமா சஃபியா அவர்களுக்கு தெரிந்த ஒரு அமைப்பு, இது எல்லாமே ஒன்று கூட ஒருமித்த கருத்துக்கூடிய இந்த சேவியர் சார், மகேஷ் சார் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒருமித்த கருத்துடைய பயணிக்கக்கூடியவர்கள். என்னதான் மாறுபட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மாறுபட்ட கருத்தில் இருந்தால் கூட நினைப்பது ஒன்று கூட வேண்டும். எப்படி இந்த கயிறு திரிக்கும் போது 3 கயிறு ஒன்றா போகும், வெளியில் வரும்போது ஒன்றா வரும், மிக பலமாக இருக்கும். நான் அந்த பல இதில் நான் சொல்லியிருக்கேன். முன்பு நடந்ததை திருப்பி அதையே துறவைக்க வேண்டாம், அதையே செய்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். வருங்காலங்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், இருக்க போகிறோம் அப்படிங்கிறதான சொல்லணும்னு பல தடவை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்போ என் வீட்டு பக்கத்தில் மாமா சஃபியா அவர் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் சேவியர் சார் இருக்காங்க, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ அடுத்து அவரோட குழந்தை என்னோட குழந்தையை பார்க்கும்போது எப்படி வருவார்கள்? மாறுபட்ட கருத்தோடு வரமாட்டார்கள், ஒன்றுபட்ட கருத்தோடு தான் வெளியே வருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு தேவையில்லை, அதை தான் நம்ம வலியுறுத்த வேண்டும், அதை தான் நாம் செய்யணும், அதை தான் சொல்லணும். மற்றபடி வேற அரசியலில் வரும்னா யாருக்கு திறமையோ அவங்க வந்துட்டு போகிறாங்க. நான் இப்படி ஆட்சி செய்வேன், நீ இப்படி ஆட்சி செய்வேன்னு அவனுக்கு திறமை இருந்தால் யார் வேணாலும் வரட்டும். ஆனால் நாம் வலியுறுத்தி கொண்டே இருப்போம். அதுதான். அப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் தனி மனித ஒழுக்கம். ஒருத்தரை அவதூறாக பேசுவது, மற்ற மதத்தை அவதூறாக பேசுவது, இழிவாக பேசுவது எல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். எனக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம், நான் படித்தது அனைத்துமே காரைக்கால் திருநள்ளாறு பக்கத்தில் ஒரு நெடுங்காலுங்கிற என்ற சிறிய கிராமத்தில். சொந்த ஊர் இதுதான், பட் ஒரு அப்பாவுடைய வேலை காரணமாக அங்கே படித்தேன். அங்கே வீட்டு பக்கத்தில் நல்லாத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதில் ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் சர்ச்சு, பெரிய சர்ச்சு, பிரிட்டிஷ் கட்டின சர்ச்சு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், அது ஏன் சொல்ல வரேன்னா, நான் பிறந்தது 25 டிசம்பர் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் பிறந்தது. என்னுடைய டைரி இவ்வளோ பெரிய டைரி இருக்கும். அதில் எங்கள் மாமா எங்கள் வீட்டில் எழுதியிருப்பாங்க, மகாராஜன் என்ற மாரியப்பன் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு கர்த்தர் பிறந்த நாள் என்று, பிறந்தான் மட்டும் எழுதியிருக்கோம், கர்த்தர் பிறந்த நாள் என்று பிறந்தான் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அந்த டைரி இன்னும் இருக்குது. அது மாமாவுக்கு தெரியும், எனக்கு வாழ்த்து போட்டிருந்தாங்க எல்லாரும்.
இன்னைக்கு. ஸோ அதை வந்து அன்னைக்கு என் கூட இருந்த ஒரு கிறிஸ்மஸ் நண்பர்கள் கூட கிறிஸ்மஸ்க்கு போயிடுவேன். அடுத்து நான் பக்கத்தில் இருந்தது வந்து திருநள்ளாறு, ஒரு 3 கிலோமீட்டர் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உங்களுக்கு தெரியும். சனீஸ்வரர் பேர் கேட்கும் பயிற்சியெல்லாம் நடக்கும்போது அவங்க கூட இருப்போம். பக்கத்தில் நான் படித்தது காரைக்கால் அறிஞர் 1ஆவதுலேருந்து அங்கே வரைக்கும் அறிஞர் ஆர்ட்ஸ் காலேஜ் நாகூர். அதுக்கடுத்து படமெல்லாம் ரிலீஸ் ஆனால் வேளாங்கண்ணிக்கு சைக்கிள்லே போவோம். அப்போ பார்த்துக்கோங்க, முக்கியமானது எனக்கு அந்த ஒரு வேறுபாடே தெரியாது. அனைத்து சகோதரர்களும் ஒன்றாக தான் இருப்பாங்க. இப்போ கூட என்னுடைய சூப்பர்வைசர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காதர் ஹுசேன், அவர் எம்எஸ்சி பிஎட் வந்து படிச்சிருக்காரு, மேத்ஸ் தான். நீ படிச்சுட்டு வேறு வேலைக்கு போட, எதுக்கு நீ இப்படியே இது பாருங்கன்னா, இல்லை சார் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். காரணம் நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய அனுசரிப்போ, இந்த மாதிரி இது ஒரு காரணம் தான். நான் ஒரு அமேசானுடைய நிறுவனத்தினுடைய மாவட்டத்தினுடைய டீலரு, என்கிட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் இந்த மாதிரி இருக்க அப்படிங்கும்போது நம்ம அந்த செயல்பாட்டிலையும் காட்டணுங்கிறதுக்கு தான் அந்த மாதிரி செய்கிறது. இது ஜெயராஜ் அண்ணாபாக்கியம் காலேஜில் சர்வதீப்னு ஒன்று இருக்குது, டைரக்டர் டாக்டர் சகாய சங்கீதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அங்கே அவங்களையும் என்னுடைய லயன்ஸ் கிளப்பில் சேர்த்துருக்கேன். அவங்க செய்த மகளிர் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் எங்களோட லயன்ஸ் கிளப் மூலமாக கலெக்டர்கிட்ட சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டால் போட்டு அதை வந்து உதவி பண்ணுவோம். கைம்பெண்கள் அவங்க வந்து அந்த பொருட்கள்லாம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு அனைத்து சமுதாயத்திலையும் வந்து நமக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ, வழிகாட்ட முடியுமோ அதை செய்யணும். வருங்காலத்தில் வந்து நம்ம எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் போனாக்க இந்த மதங்கிறது இருக்காது. மனிதன் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கும். மனிதன் என்ன ஒரு வித்தியாசம், எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அதை படிப்பிச்சாங்க. நான் அதை சாமி கும்பிட்ட 90 பூசினேன். இந்த சேவியர் சார் இருக்காரு, அவர் பையனுக்கு அதை சொன்னார், அதனால அவர் அந்த இது செய்கிறார். சபி மாமா இருக்காரு, அவர் பையனுக்கு சொன்னதுனால எனக்கு இப்படி. இப்போ மணிக்கரம்பட்டி இருக்க குழந்தை சாமி சாரை கொண்டாந்து வேற ஊரில் கொண்டாந்து இருந்துச்சுன்னா அவர் இருப்பாரா? ஏன்னா அது ரத்தத்தில் ஊர்னது பழக்கம்தான். நமக்கு பிடித்த பொருள் நமக்கு பிடித்தமாக இருக்கும், அவ்வளோதான். இது மதமாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, உடுத்துற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு செயலை அதை பழக்கி விட்டால் அது நமக்கு பெரியதாக தெரியும். மற்றபடி அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, அது இந்துவாக இருந்தாலும். இன்னொன்று முக்கியமான ஒன்று, நான் வந்து 31 வருடங்கள் ஒரு அதிகாரியாக நான் பணிபுரிந்தேன் ஆர்மியில். அதில் இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. மாட்டு வண்டி போயிட்டு இருக்குன்னா அது மேலே உட்காந்துருக்கிறோம்னா முதுவை சொறிவான், இப்படி போகிறவனை அடிப்பான், ஜாலியாக அப்படி உட்காந்து பார்ப்பான். அந்த மாடு அப்படி அந்த மாதிரி மேடிக்கு பண்ணிச்சுன்னா ரோட்டில் ஓடாது, வேறு மாதிரி வயக்காட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி தான் ஆர்மியிலையும். ஆர்மியில் முற்றும் அனைத்து சமுதாயத்தினரும் இருக்காங்க. அவன் தில்லுமுள்ளு பண்ண இந்த நாட்டை பாதுகாக்க முடியுமா? முடியாதில்ல. அப்போது தனி மனிதன் ஒழுக்கமாக நேர்மையாக அனைத்து சமுதாயத்திலும் அங்கே இருக்க போய் தான் அந்த ஆர்மிங்கிற ஒன்று இன்று இந்தியாவில் இப்போ உலகத்திலே ஒரு சிறந்த இராணுவமாக திகழ்கிறது இந்தியாவில். அப்போது இங்கே இருக்கிற ஆள் ஏன் பண்ணுறான்னா, அவனுக்கு அந்த தவறான வார்த்தை நான் சொல்லக்கூடாது, திமிருன்னு தான் காரணம், அவனுக்கு வேலை இல்லைன்னு தான் காரணம். அடுத்த சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசக்கூடியவன் தவறானது தான். அப்போது அது கூடாது. எல்லாமே ஒன்று தான். உனக்கு அந்த இதை கொடுத்துருக்கு, அதனால நீ அதை பெருமையாக பேசுகிற. அதர்வைஸ் ஒன்றுமே கிடையாது. என்னையை கொண்டு அதில் உட்கார வச்சுருந்தா நானும் பேசுவேன். என்ன சொல்கிறீங்க? அதனால் மனிதன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு கம்யூனிட்டி தான் இருக்கணும், ஒரு ஜாதி மட்டும்தான் இருக்கணும், அனைவரும் ஒன்று தான். இதை வருங்காலத்தில் வந்து நமக்கு அந்த கயிறு திரிச்சு ஒன்றா மிக பலமாக வருகிறது அல்லவா? அந்த கயிறை ஒன்றுமே பண்ண முடியாது. அனைவரையும் சேர்த்து தூக்கக்கூடிய பலம் அதுக்கு இருக்கிறதில்ல அந்த கயிற்றுக்கு. அதே மாதிரி தான் நாமும் இருக்க வேண்டும் சொல்லி இந்த சமூக நல்லிணக்க பேரை நடத்தும் இந்த கிறிஸ்மஸ் விழா மாமானுடைய புண்ணியத்தின்னு தான் சொல்லணும். அதை நாங்களும் வந்து கொஞ்சம் எங்களுடைய பங்கு கட்டாயம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் உங்களுக்கு யாரும் இல்லை, நம்ம இதில் யாரும் இல்லை, அதான் சொல்லுவாங்களே, தானாக பிரியாணி வாங்கி சாப்பிட்டா யாருக்கு தெரியும் நான் பிரியாணி சாப்பிட்டேன், மற்றவனுக்கு கொடுத்து சாப்பிட்டா தான் தெரியும், ஆமாம் சாரு கொடுத்தாருன்னு சொல்லி. அதே மாதிரி கிறிஸ்தவ விழாக்கள் அவர் மட்டும் கொண்டாடுவதில்லை, உங்களுடன் சேர்ந்து நாங்களும் அதை விழாவாக எடுப்போம் என்று கூறி, மற்றும் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. நான் வந்து எந்த வருஷமும் நான் விட்டது கிடையாது. எல்லா பள்ளிவாசலுக்கும் நான் தான், என்னையை தான் கொடியேற்ற கூப்பிடுவாங்க. நான் கொடியேற்றி இருக்கேன் பள்ளிவாசலில் போய். முக்கிய நிகழ்வு எது இருந்தாலும் நான் பள்ளிவாசலுக்கு போயிருக்கேன். அதனால் அதான் சொன்னேன், நான் வந்து இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நான் எப்போ யார் கூப்பிட்டாலும் சரி, யார் வர்றாங்க போகிறாங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு 3 பேருமே நாங்கள் ஒன்றுங்கிற ஒரு கருத்தில் தான் நாங்கள் பயணித்துக்கிட்டு இருக்கோம். இது நடக்க வேண்டும். அடுத்தது நடக்கும்போது மிக சிறப்பாக தேனியில் உள்ள மக்கள் சிலர் திரும்பி பார்க்க வேண்டும். ஆமாம், நம்ம இதை வந்து நம்மளும் கலந்துக்கலன்னு வருத்தப்படுற அளவு நம்ம இந்த இதை செய்ய வேண்டும் சொல்லி கூறி இந்த ஒரு நிகழ்வுக்கு வாய்ப்பு எடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மதங்களை வீட்டிலும் மனித நேயத்தை நாட்டிலும் வளர்ப்போம். இந்த அற்புதமான வேளையில் ஐம்பெரும் மக்கள் நல அக்கறை கொண்ட
சிந்தனைவாதிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக வரவேற்று பெருமகிழ்வு அடைந்தவனாக சிறு கருத்தை பதிவு செய்துவிட்டு செல்ல ஆசிக்கின்றேன். நம்மளுடைய தேசிய கொடியினுடைய மூவர்ணம் நம்முடைய ஒற்றுமையை பறைசாட்ட வேண்டும், ஜனநாயக சக்கரம் சுழல வேண்டும் என்பதற்காக வேண்டி அமைக்கப்பட்டதில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுடைய தங்களுடைய அடையாளமாக எதை கருதுகின்றார்களோ அதையே அதனுடைய மூவர்ண கொடியாக அமைத்து பச்சை வெள்ளை கீழே வந்துக்கிட்டு காவி நிறம் தெரிவது போன்ற அந்த கலர்களிலே அமைத்திருப்பதனுடைய நோக்கம், இவைகளிலே இன்று நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டம், இல்லாத ஒன்றை உருவாக்கம் செய்யப்படுகின்ற பொழுது இல்லை அப்படி அல்ல, நாம் வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு வகையான மதங்களை, இனங்களை, மொழிகளை, கட்டமைப்புகளை கொண்ட நாம் அது சார்ந்து மட்டும் சென்றுவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி ஆங்காங்கே கிறிஸ்துமஸ் பெருவிழா, அதே போன்று இந்துக்களுடைய கோயில் திருவிழாக்கள், இஃப்தார் நிகழ்ச்சிகள் என்பதாக ஏற்பாடு செய்து சொல்லப்படக்கூடிய விஷயம். இங்கு ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று பலஸ்தீனத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஜெருசலம் செல்லக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை பற்றி ஒரு வரலாறு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் இருக்கின்ற பொழுது உமர் என்ற ஹலீஃபா, அவருடைய ஆட்சியின் காலத்திலே ஜெருசலம் என்பது வெற்றி பெறப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த மக்கள் சொல்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் சொல்கின்றார்கள், ஹலீஃபா இங்கு வர வேண்டும், அவரிடத்திலே நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இப்ப ஹலீஃபா அவர்கள் வெகு தூரத்திலிருந்து வர வேண்டும், எப்படி என்ற இல்லை, நாங்கள் அவரிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரும் வெகு தூரத்திலிருந்து பயணித்து அங்கு வந்து சேருகின்றார். கிறிஸ்தவ மக்கள் ஒன்று கூடி இருக்கக்கூடிய திருச்சபையிலே உட்கார்ந்து பேசப்படுகின்றது. இப்பொழுது இந்த முழு பொறுப்பும் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது என்பதாக பேசப்படுகின்றது. தொழுகையினுடைய நேரம் வருகின்றது. அப்ப ஹலீஃபா அவர்கள் தொழுக வேண்டும் என்று சொல்கின்றார். அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், இந்த திருச்சபையிலேயே இங்கே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஹலீஃபா சொல்கின்றார், இல்லை, நான் இங்கே தொழுது விட்டேன் என்று சொன்னால் இதை சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஒற்றுமை என்பது நான் உங்களுடைய இடத்திலே வந்து என்னுடைய கடமையை செய்வதல்ல, என்னுடைய கடமை என்பது உங்களுக்குள்ளே வர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், என் பணியை என்னிடத்தில் நான் செய்து கொள்ள வேண்டும். யார் யார் எங்கு இருக்க வேண்டுமோ அவரவருடைய பணிகளை அங்கங்கு செலுத்திக் கொள்ள வேண்டும். யாரும் யாருடைய இடத்தையும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க வந்துகிட்டு ராமர் கோயில் கட்டியதுல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெரிய இடங்களை கட்டுங்க, இது பண்ணுங்க. ஆனால் சொல்லப்படக்கூடிய விஷயம், தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பாபர் வந்து ராமர் கோயில் ஆக்கிரமித்தார் சொன்னீர்கள், ஆனால் வரலாறு நாளைக்கு சொல்லிவிடும், இல்லை, நீங்கள் தான் பாபருடைய மசூதியை ஆக்கிரமித்து ராமர் கோயிலை கட்டிவிட்டீர்கள் என்று சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கின்றோம். எத்தனையோ வக்கு சொத்துகள் இருக்கிறது, கேளுங்கள், தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவ பெருமக்கள் சொன்னார்கள், எத்தனையோ சபையினுடைய சொத்துக்கள் இருக்கிறது, கேளுங்கள், தருகிறோம். யாரும் யாரையும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இதுதான் வேண்டும் சகோதரர்களே. நான் உங்கள் வீட்டிற்குள் வருகிறேன், என்னை கண்ணியப்படுத்துகிறீர்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி நான் அங்கே நின்று உங்களுக்கு முன்பாக நான் தொழுகை நடத்தி காட்ட வேண்டும் என்று நினைப்பு தவறு. என்னுடைய எல்லை என்னவோ, எங்கு செய்ய வேண்டுமோ அப்படி இருந்து கொள்ள வேண்டும். அந்த உறவை நாம் மேம்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்று ஞாபகப்படுத்துகின்றார்கள். ரத்தத்துல யாருமே பார்க்கறது இல்லை. யாரு கொடுக்குறா, அங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்க, எனக்கு உடனே பி பாசிட்டிவ் வேணும், ஏ நெகட்டிவ் வேணும், இதுதான் அங்க பேசப்படுது. யாருமே அங்க வந்து நிலை செய்யறது இல்ல, யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்கறது இல்ல. இந்த நிலையை எல்லா இடத்திலும் பாருங்கள். நம்முடன் யார் பயணிக்கிறார், பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறார், என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன இனம், இதை பற்றி நினைத்து 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 நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் அழிந்து விடுகின்றது. இஸ்லாம்
கிறிஸ்துவம், இந்து மதம் அனைவருமே போதிக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அன்பு 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 அன்பு. நீங்கள் ஒருவர் முகம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருக வேண்டும். அப்படி நீங்கள் முகம் கொடுத்து ஒருவருக்கொருவர் முகமன்ஸ் கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து பார்த்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிம்மதி என்பது உங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறது. அதைத்தான் இந்த பெருமக்கள் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி நம்மளை எல்லாம் ஒருங்கிணைப்பு செய்திருக்கிறார்கள். இங்கு உறவுகள் ஒன்று கூடுவது மட்டுமல்ல, உள்ளங்களும் ஒன்று கூட வேண்டும். உள்ளங்களில் இருக்கக்கூடிய பகைமைகள் வெளியேறி நமக்குள் இருக்கக்கூடிய பாசங்கள் தலை தூக்க வேண்டும். இதை நம்முடைய சமூகத்திற்கு நாம் கற்றுக் கொடுப்போம். இந்த அருமையான வாய்ப்பிற்கு ஏக இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த சமூக நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பிக்க இந்த நேசம் மக்கள் நல சேவை மையமும் அதை சார்ந்த அநேக இயக்கங்களும் சேர்ந்து நீங்கள் ஒழுங்கு செய்வதை குறித்து பாராட்டுகிறேன். வெகு சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து இஸ்லாம் பள்ளிவாசல் தலைவர்கள் அனைத்து பேருக்கும் நண்பர்களாக சகோதரர்களாக என்னோடு இணைந்திருக்கிறதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து போதகரையும் பார்ப்பதில் பாராட்டுகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்ல ஆசைப்படுகிறேன். சமூக நல்லிணக்கத்தை முதல் சிறப்பாக தொடங்கி வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு ஆன்மீகவாதி, அதே நேரத்தில் அவர் ஒரு அரசியல்வாதி. இன்று இருக்கிற அரசியலை போல அவர் அரசியல் செய்யவில்லை. அவர் ஒரு தெய்வீகத்தை வலியுறுத்தினவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கிறிஸ்துமஸ் நாளிலே கொண்டாட வேண்டும், சூழலை சந்தர்ப்பங்கள் வாய்க்காதினாலே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் சார்ந்திருக்கிற உலகத்தில் 127 நாடுகளில் சார்ந்திருக்கிற அசம்பிளிஸ் ஆஃப் காட்ஸ் ஸ்தாபனத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இறைவன் மனிதனாய் வந்தார் என்பதே கிறிஸ்துமஸ். தேவனாக இருந்தவர் மனித அவதாரம் எடுத்தார். ஒரு பெரிய அது சரித்திரம். நம்ம எல்லாரும் கற்க வேண்டும், கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை. நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. எங்க அப்பா பேர் ராமசாமி, எங்க தாத்தா பேர் கருப்பசாமி. நான் ஒரு நாசிகவாதியா இருந்தவன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 9 ஆண்டு காலங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கழக பேச்சாளனாக இருந்தவன். இன்று வரை அரசியல் தலைவர்களும் அன்புக்குரிய மரியாதைக்குரிய எங்கள் இருதயத்தில் இடம்பெற்றிருக்கிற வைகோ அண்ணன் அவர்கள் எங்களுடைய குடும்ப தலைவர். இப்படி பல்வேறு நிலைமையில் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ போதகராக நான் இங்கே நிற்பதனுடைய ரகசியம் வேறு ஒன்றுமில்லை. நான் ஏராளமான புஸ்தகங்களை வாசிக்கிறவன். இங்கே வந்து உட்காரும் போதே பார்த்தேன், நிறைய புஸ்தகங்கள் இருக்கிறது. புஸ்தகங்கள் வாசித்து கொண்டே இருப்பேன். அதனால ஏராளமான கருத்துக்கள் தெரியும். கருத்துக்களை பேசுவதனாலே நாம் நல்ல தலைவர்களாகி விட முடியாது. வாழ்ந்து காட்டுவதனால்தான் நல்ல தலைவர்களாக மாற முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனித நல்லிணக்கத்தை, சமுதாய சேவையை, அனைவரையும் ஒருங்கிணைப்பதிலே, எல்லாரையும் ஒரே கோட்டிலே கொண்டு வந்து நிறுத்துவதிலே தலை சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல. இயேசுவிற்கு ஒரு மறுபெயர் கிறிஸ்து. எனவே கிறிஸ்து என்கிற அந்த பெயரை மையமாய் வைத்து அவரை சேவித்தவர்கள், அவரை பின்பற்றினவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். அவ்வளவுதான். அது ஒரு மார்க்கம் அல்ல, மதம் அல்ல. அஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம். வாழ்க்கையில் மனிதன் அனுபவம் பெறுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதனால இயேசு எல்லா சேவைகளையும் செய்தாலும் அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானது, எளிமையானது. எல்லாரோடும் இணங்கி இறங்கி வந்தார். மனு குலத்திற்காகவே நாம் எல்லாவற்றையும் கொடுப்போம், நம்முடைய உயிரை கொடுக்க மாட்டோம். மனு குலத்திற்காக இப்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவ தலைவர், ஒரு போதகராக இருக்கிறேன். முடிந்த அளவிற்கு இறை வழிபாட்டிலே அக்கறை செலுத்தினாலும் பொது வாழ்விலும் ஈடுபடுகிறோம், சமூக சேவையிலும் ஈடுபடுகிறோம்.
அனைத்து மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், வேதம் சொல்லுகிறது, நீ உயர்ந்திருக்கும் போது தாழ்ந்திருக்கிற உன்னுடைய சகோதரனை நினைத்துக்கொள். கடவுளுடைய அருளால் நீ முன்னேறி இருக்கிறாய். ஆகையினாலே அந்த கடவுளை மறந்து விடாதே. நன்மை செய்தவருக்கு நன்றியாயிரு. இந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து அதாவது அசுத்தமான வாழ்க்கை செய்த ஒரு பெண், 5 கணவனை உடையவள். ஆனால் யாரும் அவளிடத்திற்கு நல்ல ரபி, இயேசு ஒரு ரபி, அவர் சாதாரண நபர் அல்ல, அவர் ஒரு ரபி. யூத குலத்தில் பிறந்தவர், யூத குலத்தில் பிறந்தவர். யூத மதம் கடுமையான மதம், அதாவது மார்க்க பக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் மனித நேயத்தை அதிலே காண முடியாது. எந்த மார்க்கமாக இருந்தாலும் மார்க்க பக்தியை வைத்து வாழ்க்கையை கணக்கீடு செய்ய முடியாது, முதலீடு செய்ய முடியாது. ஆனால் பக்தி என்பது மனு குலத்தை சார்ந்தது, இறைவனையும் சார்ந்தது. அதற்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து ரோல் மாடலாக இருக்கிறார். அவர்தான் தெளிவாக சொன்னார். ஒரு பிரதர், ஒரு சகோதரர் சொன்னார், ஒளி வெளிச்சம் என்று. அவரை பாராட்டுகிறேன். ஆனால் அந்த வெளிச்சம் யார் என்று யாருமே சொல்லவில்லை. இயேசு ஒருவர் தான் சொன்னார், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் தான் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன் என்று பப்ளிக்கா பகிரங்கமாக சொன்னார். ஐ எம் த வே, ஐ எம் த டோர், ஐ எம் த லைஃப். நானே மனித குலத்திற்கு வாழ்க்கை, நானே வழி, நான் தான் வாய்மை, சத்தியம், கடவுளுக்கு மகிமை, நான் தான் வாய்மை. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் வாழ மாட்டான், இருண்ட வாழ்க்கை செய்ய மாட்டான், தவறான வாழ்க்கையில் இருக்க மாட்டான், பொது வாழ்வில் இருப்பான், தன் உடைமைகளை தன்னோடு இருக்கிறவனுக்கு கொடுப்பான். ஆன்மீகவாதி என்பது ஆன்மீகத்தை மாத்திரம் பேசுகிறவன் ஆன்மீகவாதி அல்ல. ஆன்மீகம் என்பது தேவனை மையமாய் கொண்டது. கடவுளை தூர வைத்துவிட்டு எதுவெல்லாம் ஆன்மீகம் என்கிறதமோ அதெல்லாம் ஆன்மீகமாய் இருக்காது காலப்போக்கில். அருமையான மகாராஜன் ஐயா ஒன்று சொன்னார்கள், மதங்கள் அழிந்துவிடும். உண்மை. மனிதர்கள் என்று நிலைத்திருப்பார்கள். இவைகளெல்லாம் காலப்போக்கிலே இருக்கிறது. அப்படியானால் அந்த ஸ்திரீ பாவ வாழ்க்கை செய்தால் யாருமே நெருங்க மாட்டார். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து கேட்டார், யாரும் உன்னை கல்லெறியவில்லையா? ஒருவரும் எரியவில்லை, நானும் எரியவில்லை. இயேசு எரியக்கூடிய அளவிற்கு அவரிடத்துல தெய்வீகம் இருந்தது. அவர் ஒரு யூத ரபி, அவர் ஒரு ப்ராபர்ட், அவர்தான் எல்லாருக்கும் சவால் விடுகிறவர். ஆனால் அவர் சொன்னார், நானும் எரியவில்லை, நீ நிம்மதியோடு போ, இனி பாவம் செய்யாது. அப்படியானால் தவறு செய்யாதே என்று சொல்ல வேண்டுமானால் அந்த மனிதன், எவன் ஒருவன் இதை செய்யாதே என்று சொல்லுகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்ட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை செய்தியாக மாற்றுவது அது வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. இயேசு அவளை மாற்றி அமைத்தார். ஒரு டாக்ஸ் பில் கலெக்டர் சகேயு என்கிற ஒரு மனிதன், லஞ்ச ஊழலிலே பெருத்தவன். அவனுடைய வாழ்வை இயேசு மாற்றினார். அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலெல்லாம் அநியாயமா வாங்கியிருந்தனோ எல்லாவற்றையும் திருப்பி தருகிறேன். அந்த சமூக நல்லிணக்கத்தில் உடன்பாடு. அதற்கடுத்து அவன் தவறு செய்ததாக வேதத்தில் இல்லை. இனி ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு ஜட்ஜி, படித்தவன், பண்பாளன், இயேசுவை நன்றாக புரிந்தவன், ரபி என்று அழைத்தவன். சொர்க்கத்திற்கு நான் வர ஆசைப்படுகிறேன் என்று அவன் சொன்னவன். ஆனால் இயேசு அவனிடத்திலே சொன்னார் சமூக நல்லிணக்கத்தை குறித்து, உன்னிடத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கடுத்து அவனை பற்றிய சரித்திரமே இல்லை. பணம், சில ஆளுக்கு பணம், பொருள், சொத்து, சுகம், இதுதான் வாழ்க்கை. அப்படி அல்ல. இயேசு சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தார். எல்லா சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்தார். சமூக சேவையில ஈடுபட்டார். கிறிஸ்துவ மிஷனரிகள் நம்மை பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டாலும் கிறிஸ்துவ மிஷனரிகள் வந்து செய்த தியாகம் இன்றைக்கு சொல்ல முடியும். ஒரு சமயத்திலே ஒரு அரசியல்வாதி பேசினார் அப்துல் கலாமை வைத்து. அவர் என்ன சொன்னார், நாம் எல்லாம் அப்துல் கலாமாய் மாற வேண்டும் என்று. ஆனால் அவர் மாறவில்லை.
பேச்சாளர்கள் யாரும் செயலளவில் காட்டுவதில்லை என்று அரிஸ்டாட்டில் போதித்தார். எழுதுகிற எல்லாரும் எழுத்தாளர்கள் அல்ல, ஓடுகிற எல்லாரும் ஓட்டக்காரர்கள் அல்ல, பாடுகிற எல்லாரும் பாடுகிறவர்கள் அல்ல. அதற்கு என்று ஒரு தனி சிறப்பு ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வந்தது. அவர் மனிதரை நேசித்தார். நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம், உதவியாளர்களாய் இருப்போம், அன்பு செலுத்துவோம், மனித குலத்திற்கு தேவையானதை தருவோம். நம்மை கடவுள் உயர்த்தி நல்ல கல்வி, நல்ல பணம், நல்ல வீடு வாசல் நிலையை வைக்கும் போது அடித்தளத்தில் உள்ள மக்களை, அவர்கள் யாராக இருந்தால் என்ன, மனிதன். ஏனென்றால் கிறிஸ்தவ வேதம் அழகாக சொல்லிவிட்டது, ஆதியிலே மனிதனை கடவுள் உண்டாக்கினார், அவருடைய சாயலில் உண்டாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார். ஆகையினால் எந்த மனிதராக இருந்தால் என்ன, அவர்களை நேசிக்கவும், அவர்கள் மேல் அன்பு காட்டவும், ஆதரிக்கவும், நம்மால் பண உதவி, பொருள் உதவி செய்ய முடியும். இப்ப பாராட்டுகளை பெற்றார்கள், ஒவ்வொருவருக்கும் சில பாராட்டுகள், அவர்களுக்கு இருக்கிற தனித்தன்மை அது நல்லிணக்கத்தை கொண்டு வருகிறது, மனித நேயத்தை உண்டாக்குறது. எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார்கள். வருங்காலத்திலே நாம் அப்படி இணைவோம், தேவராட்சியத்தின் பிரதிநிதிகளாய் மாறுவோம், சகோதரத்துவத்தை வலியுறுத்துவோம், சமத்துவத்தை உறுதிப்படுத்துவோம். எல்லாரையும் இறைவன் இயேசு ஒன்று போல பார்த்தார், ஒருவரையாவது அவர் புறக்கணிக்கவில்லை. நாமும் அப்படி செய்யும் போது இந்த இயக்கம் வளரும், இந்த இயக்கத்தினுடைய எல்லா தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படும். நாம் மாறும்போது நம்முடைய குடும்பம் மாறும், குடும்பம் மாறும்போது நம்மோடு இருக்கிறவர்கள் மாறுவார்கள், நம்மோடு இருக்கிறவர்கள் மாறும்போது தெரு மாறும், தெரு மாறும்போது ஊர் மாறும், எல்லாமே மாற்றம் அடையும். கட்டாயம் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை வரக்கூடிய நாட்களில் நாம் காண்போம். அதற்கு இறைவனுடைய அருள் வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. நன்றி. எல்லாருக்கும் கடவுள் இயேசுவின் பெயர்னாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்ல கருத்துக்களை வைத்தார்கள். நான் சொன்னேன் சபி பிரதர்கிட்ட, பிரதர் கடைசியாக என்னை வைக்கிறீங்களே, எல்லாரும் போயிடுவாங்களே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. இல்லை இல்லை இல்லை, நெறியாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க எங்களுடைய ஆட்களை அப்படி சொன்னார். அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் நான் 40 வருட பக்கமாய் இறைவன் பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேரோடு பேசிக்கிட்டே இருப்போம், நிறைய காரியங்களை செய்திருக்கிறோம். அருமையான நல்ல இந்த நல்லிணக்கத்தில் நான் கலந்து கொண்ட நோக்கமே, ஒரு சில காலங்களில் நாங்களா போராடி சபைகளில் வரக்கூடிய நெருக்கங்கள், காலங்கள், காரியங்கள் எல்லாம் சந்தித்தோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குதுங்கிறதை சில ஆண்டுகளாக கண்டு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறத நினைத்து பல கூட்டங்களில் கலந்து கொண்டேன். தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையர் மதிப்புக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உத்தமபாளையத்துக்கு வந்திருந்தார், அங்கேயும் கலந்து கொண்டோம். ஏற்கனவே எப்பொழுதுமே நான் மாவட்ட ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கிறேன். தமிழக அரசின் சார்பாக பல காரியங்களை நாம் தமிழக அரசு இதில் வைத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம எல்லாரையும் உத்வேகம் கொடுக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தனித்து நிற்கிறதை காட்டிலையும் இத்தனை அமைப்புகள், நான் எல்லாரையும் சொல்ல எனக்கு தெரியலை, சபி பிரதர் மூலமாக தான் இத்தனை அமைப்புகளும் நல்ல தோழர்கள் ஆனார்கள். எல்லாம் கைதட்டிடுவோமா அவங்களுக்காக. இப்பொழுது இந்த அமைப்புகள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் என்றாலே வானத்தையும் பூமியும் அண்ட சராசரியும் படைத்த கடவுள் மனிதனாக வந்தார், இயேசு என்கிற பெயர்ல வந்தார். இயேசு என்று சொன்னாலே எங்க பைபிள்ல சொல்லிருக்குது, மத்தேயுங்கிற நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல மனிதனின் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று அர்த்தம். அவர் மதத்துக்காக வரல, குறிப்பிட்ட ஜாதிக்காக வரல, வேற எதுக்காக வரல, வானத்தின் கீழே பூமியின் மேலே இருக்கிற எல்லா மனிதனுக்காக வந்த கடவுள் தான் இயேசு. அவரை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்று சொன்னாலே மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு இந்த பூமியிலையும் நல்ல வாழ்வை கொடுத்து முடிவுல பரக்கத் மோட்சம் எங்க சொன்னா பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு
அவர்தான் இந்த பூமிக்கு உதித்தாரே, அதுதான் கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல என்ன செய்தார்? நிறைய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது. 3 விஷயத்தை சொல்லி நான் அமர்கிறேன். முன்னாடி எங்க ட்ரக் இருக்கிறது. கிறிஸ்துமஸ்க்காக நாங்க ஆண்டி வீட்டுல இருந்து வர சொல்லிட்டேன். சும்மா அப்படி நின்று ஒரு போட்டோ, கிறிஸ்துமஸ் போட்டோ நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்டா நல்லா இருக்கும். அருமையானவர்களே, கடவுள் இந்த பூமிக்கு வரும் பொழுது நான் அந்த நாட்டுக்கு 2 முறை போயிட்டு வந்தேன். இஸ்ரேல் நாட்டுக்கு புனித பயணமாக. ஒரு முறை டாக்டர் பால்தினகரன் அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஜெபக்கோபுரம் கட்டியிருக்கிறாங்க. அதை திறப்பு விழாக்கு உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் பென்ஹீன் அவர் வரும் பொழுது அங்க போனேன். அதற்கு முன்பாக எல்லா ஸ்தலங்களும் ஒரு 14 நாடுகளுக்கும் சென்றேன். அருமையானவர்களே, அந்த நாட்டில் ஒரு 22 வீடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் மரியாள் என்ற ஒரு கன்னி பெண். ஏற்கனவே இந்த பைபிள்ல இயேசு இந்த உலகத்துல இந்த கிறிஸ்துமஸை சமூக நல்லிணக்க சார்பாய் கொண்டாடுகிற நாம் நல்லா கவனித்துக் கொள்ளணும். இயேசு 2023 வருஷம் 24 வருஷத்துக்கு முன்னாடிதான் பிறந்தார் இல்ல, அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமையுமானவர். ஏற்கனவே சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனத்தின்படி வேதத்தில் ஆதியாமம் முதல் வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும், குறிப்பாய் பைபிள்ல ஏசையா என்ற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படியும் அவர் சொல்லப்பட்டபடியே பிறந்தவர். அந்த இடத்துல 22 வீடு தான் இருக்குது. மரியாள் என்றால் கண்ணீர் என்ற அர்த்தம், ஒரு வாலிப பிள்ளை. அவள் வேதம் சொல்லுது, சுருக்கமா சொல்கிறேன், உலகத்திலேயே ஸ்திரீகளிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆம், இந்த சமூக நல்லிணக்கத்தை கொண்டாடுகிற உங்களுக்கு இந்த உலகத்திலேயே பேரும் புகழுமாய் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் நம்முடைய ஐக்கியத்தை, இந்த சமூக நல்லிண இயக்கத்தை, எல்லா இயக்கங்களையும் ஆண்டவன் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கொண்டு வரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக, இருட்டுக்குள்ளற மேய்ப்பர்கள், இந்த வயக்காட்டுகள்லாம் மேய்ப்பர்கள்லாம் மந்தையை மேய்ப்பார்களா, ஆடு மேய்ப்பாங்களா, எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. அதுவும் அந்த நாட்டுக்கு நான் சென்றேன். மலைமலையா இருக்கும், அப்படி சுத்தி சுத்தி போகணும். எகிப்துல இருந்து இஸ்ரேல் போகும்போது அருமையான அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருட்டுக்குள்ள மேய்ப்பர்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். நைட்ல மேய்க்கல, நைட்ல காவல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சபி பிரதரும் இங்க இருக்கிற இயக்கங்களும் பல காவல் காக்கிறீர்கள், பல பொறுப்புகள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் உதிக்கும். திடீரென்று தேவதூதன் தோண்டி பெத்லகேமில், யூதேயாவில் பெத்லகேமே இயேசு பிறந்திருக்கிற செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த 2024 கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற உங்களுக்கும் ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி வரும். பைபிள்ல சொல்லுகிறது, நற்செய்தி எலும்புகளை உலர பண்ணும் என்று, அதாவது உயிர்ப்பிக்கும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. ரொம்ப கடனா இருக்கிறீங்க, போகும்போது உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி குட் நியூஸ் அந்த மேய்ப்பர்களுக்கு வந்த மாதிரி இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற உங்களுக்கும் நல்ல செய்தி வரும் என்று சொல்லி உங்களுக்கு நான் வாழ்த்துகிறேன். மூணாவது ஒரு பாயிண்ட், சயின்டிஸ்ட், பெரிய அறிஞர்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, இது ஒன்றை மட்டும் கவனியுங்கள், முடிக்கிறேன். வானத்திலே வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஸ்டார் போடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. யாரெல்லாம் சொல்றாங்க அர்த்தமுள்ள மதம் என்று, இது அர்த்தமுள்ள ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். இயேசு வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். என்ன இப்படி சொல்றான்னு நினைக்க வேண்டாம், இதுதான் உண்மை. ஸ்டார் போட்டதுக்கு அர்த்தம் என்னன்னீங்கன்னா, வழிகாட்டுவார். நம்ம சமூக நல்லிணக்க இயக்கத்துக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறீர்கள், நீங்க இவ்வளவு பிரமாதமா கொண்டாடுறீர்கள். அதனால தான் எல்லாருக்கும் எல்லாரும் உற்சாகமா இருக்காங்க. அடுத்த வருஷம் இதை காட்டி பிரமாதமா கொண்டாட என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பயும் திருச்சபைகள் மற்ற எல்லாம் நாங்கள் நடத்தக்கூடிய தேனி மாவட்ட ஊழியரைக்கு சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். முடிந்தால் நாங்கள் பங்கெடுப்போம், உதவியா இருப்போம். இப்பொழுது உதவியா இருக்கிறோம். அந்த சாஸ்திரிகள் எவ்வளவு ஞானமா இருப்பார்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கக்கூடிய அறிஞர்கள், அவர்களை காட்டியும் கடவுள் தான். அதை ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் இந்த உலகத்துல பெரிய ஆட்கள் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் சொல்லிட்டு சில சக்திகள் சில காரியங்கள் பண்ணினாலும் அவர்களுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எங்க பைபிள்ல எவ்வளவுதான் பார்வோன் என்பவன் கொடுமைப்படுத்தினாலும் அவருக்கு மேல யோசேப்பு என்பவரை கடவுள் கொண்டு வைத்தார். இசுசான் அரமனைங்கிற ஒரு இடம் இருக்கிறது, பயங்கரமான கன்ஃபியூஸ் வந்தது. அங்கே எஸ்தர் என்பவளை ஒருத்தியை கடவுள் வைத்திருந்தார்.
அந்த நாட்களில் பாபிலோன்ல பயங்கரமான ப்ராப்ளம். அங்கே தானியேல் என்பவரை கடவுள் ஒன்று வைத்தார். இது என்ன கருத்து? எவ்வளவுதான் உலகத்துல என்ன பிரச்சனை எதிர் சக்தியில் வைத்தாலும் இருந்தாலும் அதற்கு மேலாய் கடவுள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஒரு நல்ல வழியை வைத்திருப்பார். அந்த அந்த அறிஞர்களுக்கே வழி தெரியல. உடனே நேராக ஏரோது என்ற மன்னடத்துல வருகிறார்கள். ஏரோது இடத்துல சொல்கிறார்கள், ஒளிய போய் தலையாரி வீட்டுக்குள்ளே ஒளிஞ்ச மாதிரி அவரிடத்திலேயே போறார்கள். சில நேரம் தவறுகள் பண்ணாலும் அங்கிருந்தும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் தான் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இயேசு என்றால் பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். அங்கே போய் சொன்னார்கள் ஏரோதை பார்த்து, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அவர் சொன்னார், என்னை காட்டில் இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா? அவனுக்கு எந்த மனிதனும் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் கோபம் தான் வரும். கோபம் வந்தது. உடனே அவன் சொன்னான், தந்திரமாக, இன்றைக்கும் தந்திரமாய் சில கிருமிகள் நம்மளை தாக்க பார்க்கிறது. தந்திரமாய் இவர்கள் எப்படி வசீகரம் பண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனா தந்திரமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், மந்திரமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நாம் ஒற்றுமையாக செயல்படுவோம். அங்க நடந்தது என்ன தெரியுமா? அப்படி பிறந்திருக்காரா? அவரை போய் பார்த்து வாருங்கள், நானும் வந்து படிக்கிறேன் என்று சொல்லி அந்த அறிஞர்களை, சயின்டிஸ்டுகளை, சாஸ்திரிகளை அனுப்பி வைக்கிறார். சாஸ்திரிகளை வழிநடத்துறது யார் தெரியுமா? மனிதெல்லாம் முடியல, வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம், அந்த ஸ்டார் தான் எங்க பார்த்தாலும் எல்லா மனிதர்களும் போடுகிறார்கள். ஏன் போடுகிறார்கள்? கடவுள் அன்னைக்கு சாஸ்திரிகளவே வழிநடத்தினவர் இந்த கிறிஸ்துமஸை நினைக்கிற நம்ம எல்லாரையும் வழிநடத்தட்டும் என்று சொல்லி இந்த 2024 கடவுள் இந்த நம்முடைய இயக்கங்களை அருமையாக கடவுள் வழி நடத்துவார், நல்ல வழியை நடத்துவார், காப்பாற்றுவார், சகல கிருமிகளுக்கு விலக்கி உயர்த்துவார் என்பதை நான் சொல்லுகிறேன். சரியாக இருக்கிற மரியாளிடத்திலையும் யோசேப்பினிடத்திலையும், மரியாள் கன்னி மரியாளுக்கு பிறந்த பரிசுத்தமாய் பிறந்த இயேசுனிடத்துல அந்த நட்சத்திர வழிகாட்டி கொண்டு போய் சரியா அந்த ஸ்தலத்துல அவருடைய தலைக்கு மேலாக நின்றது. அதுதான் கிறிஸ்துமஸ். திரும்ப வந்தார், திரும்ப சொப்பனத்துல காமிச்சு அந்த சாஸ்திரிகளுக்கு ஏரோது பிள்ளையை கொல்ல தேடுவான், நீ வேற வழியா போய் என்று சொன்னார். ஆம், இந்த கிறிஸ்துமஸ் நான் கொண்டாடுகிற உங்க வாழ்க்கையில புது வழியை காட்டுவார், எல்லா தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்வார் என்று சொல்லி உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ், மேரி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி வாழ்த்தி என் உரையை முடிக்கிறேன். God bless you. உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த அமைப்போடு நண்பராக்கி அழைத்து அறிமுகம் செய்த என் அன்புக்குரிய அண்ணன், நேசத்தோடும் பாசத்தோடும் கடந்த 5 ஆண்டுகளிலே மத நல்லிணக்க பார்வையோடு என்னோடு பயணித்து வருகின்ற கவுன்சிலர் திருமிகு நூர் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் செய்கின்ற இந்த சமூக நல்லிணக்க பணியிலே எங்களை ஒரு படி வாழ்த்தும்படியாய் எனக்கு இந்த வாய்ப்புகளை நல்கிய எஃப்எம் மாவட்ட திருச்சபைகள், சமூக நல்லிணக்க பேரவை, தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை, இணைந்தெழு தமிழ்நாடு, ஜமாத்தே இஸ்லாமியின் விடுதலை சிறுத்தை கட்சி அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதனுக்கு பாராட்டுதல் என்பது மிக முக்கியமானது. அதைத்தான் உளவியலாளர்கள் மிகச் சிறப்பாக சொல்லுகிறார்கள். கல்வியாளர்களும் குழந்தைகளை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு சமூக செயற்பாட்டாளர்களாக, ஜனநாயகத்தின் மாண்பை மதிக்கிறவர்களாக, மதத்தினுடைய கோட்பாடுகளை அடிபெறலாமல் அவர்களிடத்திலிருந்தே இன்றைக்கு அவருடைய கொள்கைகளில் நின்று ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு நல்ல தளத்தை உருவாக்கிய இந்த அமைப்புகளுக்கு நாம் எல்லோரும் கைகளை தட்டி இந்த நேரத்திலே நன்றி செலுத்துவோம். இது ஒரு தேவையான அமைப்பு, ஒரு முக்கியமான அமைப்பு. பல்வேறு கருத்தியல்கள் இருந்தாலும் ஒரே பார்வையில் கடக்கும்படியாய் நீங்கள் இந்த நாட்களிலே உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொண்டதற்காக நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்தி, என்னுடைய அன்புக்குரிய அண்ணன், குறிப்பாக முதல் முறையாக நான் பார்க்கிறேன், என்னை அநேக முறைகளை பார்த்து இந்த நிகழ்ச்சியினுடைய மிக சிறந்த ஏற்பாட்டாளராக இருந்து வழி நடத்தி வருகின்ற திருமிகு முகமது சபி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். கைகளை தட்டி அவர்களை உற்சாகமாக நான் கொடுக்கிற
ஒரு சமயத்தை உயர்த்தி பேசுவதும் பிற சமயத்தை தாழ்த்தி பேசுவதுமான பிற்போக்குத்தனமான நிலையை நாம் இந்த நேரத்திலே எதிர்ப்பதற்கும் இந்த நேரத்திலே அவைகளை குறித்து கலந்துரையாடுவதற்கும் பல்சமய உரையாடலாக சமய நல்லிணக்கத்தை பற்றி மிகச் சிறப்பான வழியிலே பேசுவதற்கு எல்லா கடவுள்களும் கொடுத்த அருளுக்காக நான் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஒரு கவிஞரை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் படித்திருந்தால் நான் படித்ததிலிருந்து நீங்கள் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூகா ஷெரீப் என்கின்ற ஒரு கவிஞர். அவர்தான் கலைஞரை திருவாரூரிலிருந்து சேலம் வழியாக அழைத்து அந்த சினிமா அரங்குக்கு அழைத்து வந்தவர். பாட்டும் நானே பாவமும் நானே என்ற சிவபெருமான் பாடக்கூடிய பாடலை எழுதியவர் ஒரு இஸ்லாமிய கவிஞர். தெரியுமா உங்களுக்கு? அவர் அந்த பாடலை எழுதியவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அவருடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய இளம் வயது மகளை தன்னுடைய வாலிபத்தினுடைய உணர்வு மிகுதியால் அவர் கற்ப நிலையை அடைந்து விட்டார். அப்படி கற்ப நிலையை அடையும் பொழுது அவர் ஷெரீப் அவர்களுக்கு தொடர்பு கொள்கிறார். என்னுடைய மகள் இந்த நிலையில இருக்கிறார் என்று சொல்லி, நான் கருவை கலைக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யலை என்று சொல்லி. அப்பொழுது ஷெரீப் அவர்கள் சொன்ன, எங்களுடைய மார்க்கத்திலே கருக்கலைப்பு என்பது இல்லை. அந்த குழந்தையை காப்பாற்றுகிற பொறுப்பை அல்லாஹ் என் தலையில் தந்திருக்கிறான். ஆகவே அவளை நீ எனக்கு அனுப்பிவிடு என்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்பி தன்னுடைய மனைவி இடத்திலே சொல்லி அவளுக்கு பேர்காலம் பெற்று அவர் குழந்தையை பிறந்து முடித்த பின்பு அந்த குழந்தையை அவர் இன்றளவும் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் இறந்து 20 வருடம் ஆகிவிட்டது. அவர் வளர்த்து கொண்டு எல்லாரும் அவரை ஏளனமாக பேசினார்கள். இந்த வயதிலும் இவன் குழந்தை பெற்றிருக்கிறானே என்று சொல்லி ஏளனமாக பேசினார்கள். ஆனால் மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வினுடைய அந்த பொன்மொழிகளை மறந்து விடாமல் மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்து தன் நண்பருக்கு மிகச்சிறந்த சமுதாயத்திலே அங்கீகாரத்தை தந்தவர் தான் ஷெரீப் அவர்கள். இன்றைக்கு இந்த மேடையிலே அவருடைய பெயரை உச்சரிப்பதிலே சமய நல்லிணக்கத்துடைய பார்வை என்கின்ற பெரும் பார்வையிலே அவரை நாம் சிந்திப்பதும் மிக ஆழச் சிறந்தது என்று நான் யோசிக்கிறேன். நண்பர்களே, பல்வேறு நிலைகளிலே நம்முடைய இந்திய சமூகத்தினுடைய சூழல் அதிகமாக வெளியிலே சென்று கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பை ஏற்படுத்திய அனைவருக்கும் நான் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி, எனக்கு முன்னாலே பேசிய ஜவஹீத் ஜமாத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல, ராமர் பாபருக்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்ற வரலாறை இன்றைக்கு எழுதியிருக்கிறது இந்திய அரசு. என்றைக்கு ஒரு மதத்தினுடைய கற்களின் மீது இன்னொரு மதம் கட்டப்படுகிறதோ அந்த மதத்தினுடைய அடித்தளம் சரியில்லை என்றுதான் அர்த்தம். பெரும்பான்மை ஆளட்டும் சிறுபான்மை வாழட்டும் என்ற கோஷங்கள் இன்றைக்கு நிரம்பி வருகிறது. ஒவ்வொரு நிலைகளிலும் சிறுபான்மையினர் பாதுகாக்கப்பட என்பது அறிவர் அம்பேத்கரனுடைய கோட்பாடு, அவருடைய கூற்று. அதற்காகவே அரசியலமைப்பு சட்டத்தை மிக சிறப்பாக அவர் எழுதினார். இன்றைக்கு எல்லாரும் அமர்ந்து இந்த மதம் சம்பந்தப்பட்ட காரியங்களை சிந்திப்பதற்கு, மதம் சம்பந்தப்பட்ட கருத்துரையாடல்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு இன்னைக்கு எல்லா நிலைகளிலும் தயாராக இருக்கிறோம். இயேசு பெருமான் பிறந்தார், இயேசு பெருமான் பிறந்தார். இன்றைக்கு குழந்தைகளை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசு பெருமான் பிறந்த இடத்திலே பெத்லகேமிலே குழந்தைகள் சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எப்படி கிறிஸ்தவம் அதற்கான பாதைகளை எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே அங்கு வாழுகின்ற இஸ்லாத்து பெருமக்களுக்கும் அங்கு வாழுகின்ற யூத சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்று எல்லாரும் வீட்டிலே சென்று நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி. இயேசு பெருமான் பிறந்த இடத்திலேயே சமாதானம் இல்லையே.
சமாதானத்தை போதிக்க வந்த இறைவன் பிறந்த இடத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே எல்லா நிலைகளிலும் சமாதானம் வேண்டும், எல்லா சமயங்களிலும் சமாதானம் வேண்டும். அதற்கு ஒரு ஒற்றுமையான இந்த தளத்தை உருவாக்கி, இந்த மேடையை உருவாக்கி, இதில் பல்வேறு நிலைகளிலே ஒற்றுமையுடன் சிந்திக்கவும், ஒற்றுமை உணர்வுடன் நாம் பல்வேறு நிலைகளிலே ஆட்கொண்டு, பல்வேறு உணர்ச்சி ததும்ப தன்னுடைய மத சொற்பொழிவுகளை, தன்னுடைய கருத்துரைகளை எடுத்துரைக்காமல் சமமான சூழலில் டாக்டர் சேவியரை போல எல்லா நிலைகளிலும் எல்லா தலங்களிலும் ஏக இறைவனின் திருப்பெயரால் ஒன்று கூடுகின்ற இஸ்லாத் பெருமக்களையும் அழைத்து, மக்கள் சமயம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய முன்னோர்கள் வழிபாடை மிகச் சிறப்பாக செய்கின்ற இந்து சமயத்தினுடைய பல்வேறு குறிக்கோள்களையும் பிராமணிய சித்தாந்தத்தை வெளியிலே வேறறுத்து ஜனநாயக அமைப்புக்குள் கட்டுப்படுகின்ற மக்கள் சமயங்கள், மக்கள் தெய்வ வழிபாடுகள், முன்னோர் வழிபாடுகளை முன்னிறுத்தி செயல்படுகின்ற அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து, எல்லா கிறிஸ்தவ பெருமக்களையும் ஒன்றிணைத்து இறைவன் ஒருவன் என்கின்ற ஒரே சமய பார்வையிலே இணைந்து செயல்பட நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னும் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்தவும், மிக சிறப்பாக பல்வேறு விதமான சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் பாராட்டி அவர்கள் மூலமாய் சமூக நல்லிணக்கம் வாழவும் நான் இந்த அமைப்பை மீண்டுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுளுடைய திருப்பெயர் உங்கள் அனைவரோடும் ஆட்சி அடைவதாக. ஆமென்.